வெல்கம் டு செல்லம்மா கிச்சன். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். குஜராத்தி ரெசிபியான தோக்லா தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அதில் கொஞ்சோண்டு உப்பு சால்ட்டு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர், சின்ன ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி அப்புறம் இந்த இனோ பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் அது கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இது. இந்த கன்சிஸ்டன்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு வானலில் கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம அதை பேக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் இந்த வானல்லையே செய்யலாம். இதில் தண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுருங்க. ஸ்டாண்ட் போட்டுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம், இல்லை கீ போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா இதை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா ஓரமும் எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை இதில் நம்ம ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்கும். இப்போ இது உள்ளார நம்ம அந்த ஸ்டாண்ட் மேலே இந்த பிளேட்டை வச்சுப்போம். பிளேட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். 20 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் அது குக் ஆகிட்டோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். 20 மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஒட்டாமல் இருக்குது. ஸோ நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வெளியே எடுத்து வச்சிட்டோம். ஒரு 2 நிமிஷம் கூல் ஆன அப்புறம் இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சட்டி காஞ்சதும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு தாளிக்க கடுகு போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகா உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இப்போ இதை அப்படி இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த தோக்லா மேலே நம்ம இதை அப்படியே ஊற்றிடலாம். இதை ஊற்றி விட்டுடலாம். இதுக்கப்புறமா இதை நம்ம சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம தோக்லா. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சு நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி நம்ம பிளேட்டில் வச்சுருவோம். அந்த மாதிரி எல்லா பீஸையுமே நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வச்சுருவோம். தோக்லா ரெடியாக இருக்குது. Thank you for watching.